சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையில தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிமள தைலத்தின் வாசனையினால் நிரம்பின ஒரு வீட்டை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தேவன் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறும்படியாக விரும்புகிற தேவ வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய வீடு பரிமள தைலத்தின் வாசனை நிரம்பின வீடாக காணப்பட வேண்டும் என்பதே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய தேவ வார்த்தைகளாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வீடு பரிமள தைலத்தின் வாசனை நிரம்பின வீடாக காணப்படும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனத்தை சுட்டி காட்டி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வீடு பரிமள தைலத்தின் வாசனை நிரம்பின வீடாக காணப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டை தெரிந்து கொண்டவராக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே ஒரு வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடு எதனால் பரிமள தைலத்தின் வாசனை நிரம்பின வீடாக மாறிட்டென்றால், அந்த வீட்டை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். தெய்வ ஜனமே, உங்களுக்கும் ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டை தெரிந்து கொண்டவராக இருப்பாரேயானால் உங்கள் ஜீவியமானது, உங்கள் வீடானது, உங்கள் வாழ்க்கையானது வாசனை வீசக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திற்கு வரும்போது நாம் அறிந்து கொள்கிறோம், அந்த வீடு பெத்தானியாவிலே காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய வீடும் கூட பெத்தானியா வீட்டை போல காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த வீட்டிலே 3 பேர் காணப்பட்டார்கள். ஒருவர் பெயர் மார்த்தாள், இன்னொருவருடைய பெயர் மரியாள், இன்னொருவருடைய பெயர் லாசரு. மார்த்தாளும் மரியாளும் அவர்கள் சகோதரிகளாய் இருந்தார்கள். லாசரு சகோதரனாக காணப்பட்டார். இப்படிப்பட்ட சகோதரனும் சகோதரிகளும் வாசம் பண்ணின வீட்டை தான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். பின்பு நாம் அறிந்து கொள்கிறோம், அந்த வீடு பரிமள தைலத்தின் வாசனை நிரம்பின வீடாக மாறிற்று என்பதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், எத்தனை பேர் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் காண்பது கிடையாது. ஒருவர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேரும் இருக்கலாம். எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்களே ஆனால், தங்களுடைய ஜீவியம் வாசனை பொருந்தினதாக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஜீவிப்பார்களே ஆனால் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீட்டிலேயும் 3 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த வீடுதான் இயேசு கிறிஸ்துவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வீட்டில் உள்ளவர்கள் எவ்விதமான தெய்வீக பண்புகளோடு காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். யார்? இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அந்த கிராமத்தின் பெயர் என்ன? பெத்தானியா. அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த வீட்டை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? தெய்வ ஜனமே, காரணம் என்னவென்றால், அந்த வீட்டில் இருந்த சகோதரி மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக காணப்பட்டாள். நம்ம எல்லாருக்கும் விருப்பம் என்னவென்றால், நம்முடைய வீடு வாசனை பொருந்தினதாக காணப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அது இயேசு கிறிஸ்துவினால் கூடும் என்பதை அறிந்த போது இந்த வசனங்களை உங்களுக்கு போதிக்கும்படியான வாஞ்சையை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நல்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடு. அந்த வீட்டிலே காணப்பட்ட ஒரு சகோதரியை குறித்து படிக்கிறோம். அவளுடைய பெயர் மார்த்தாள் என்று படிக்கிறோம். அவள் என்ன செய்கிறாள்? அவளிடத்தில் இருந்த தெய்வீக பண்பு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தில் பிரவேசித்த போது அவள் என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். உங்கள் வாழ்க்கை பரிமள தைலம் நிறைந்த வாசனை பொருந்தின வீடாக மாற வேண்டுமானால் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இயேசுவை உங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்த்தாளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வீக பண்பு காணப்பட்டது. அந்த கிராமத்திற்குள் இயேசு பிரவேசித்த போது எவ்வளவு வீடுகள் இருந்திருக்கும், ஆனால் ஏற்றுக்கொண்ட வீடாக மார்த்தாளுடைய வீடு காணப்பட்டது. ஆகவே தேவன் அந்த வீட்டை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்கிறோம். பல நேரங்களிலே ஜனங்கள் தவறி விடுகிறார்கள். எதிலே தவறி விடுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது அறிந்து கொள்வீர்கள், சில நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக. சில நல்ல சமயம் நமக்கு கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ளும்படியாக. அந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மார்த்தாள் பயன்படுத்தி கொண்டாள். வாசியுங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே படிக்கிறோம், அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஏற்றுக்கொள்வது என்பது தெய்வீக பண்பாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லுவது தெய்வீக பண்பாக காணப்படுகிறது. இந்த இடத்திலேயும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு சிறு பிள்ளையை சுட்டி காட்டி சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தினாலே யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தன்னையே ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களிடத்தில் யாராகிலும் ஒரு சிறு பிள்ளையை சுட்டி காட்டி அந்த சிறு பிள்ளையை கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உடனடியாக உங்களுடைய மூளை எதை சிந்திக்கும் என்றால், இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது, இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்றுதான் உங்கள் மூளை சிந்திக்கக்கூடியதாய் இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், சிறு பிள்ளைகள் தேவனுடைய சாயலை உடையவர்களாய் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் தேவனுடைய சாயலை உடையவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய சாயலை உடைய பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவீர்களானால் தேவனையே நீங்கள் மறுதலிக்க கூடியவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பரலோக தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மாறி போய்விடுகிறீர்கள். ஆகவே முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய சாயலாக
சிருஷ்டிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறவர்களாக ஜீவிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 40 முதல் 43 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான், தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான், நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான், சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகளை தேவாவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். தெய்வ ஜனமே, ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவார்களாம். நீதிமான் என்கிற நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவார்களாம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு சிறியரில் ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலன் உண்டு என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையிலே உங்கள் வீடு பரிமள தைலத்தின் வாசனை வீசாமல் போவதற்கு காரணம் என்ன என்பதை தேவாவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் வீடு வாசனை நிறைந்ததாக காணப்படாமல் போவதற்கு காரணம் என்ன? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை அநேக சந்தர்ப்பங்களிலே ஏற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே அநேக சந்தர்ப்பங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறீர்கள். இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணுங்கள். எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்கள் வீடு பரிமள தைலத்தின் வாசனை நிறைந்த வீடாக காணப்படுவதாக என்று ஜெபிப்பீர்களாக. இரண்டாவதாக நாம் படிக்கும் போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திற்கு வரும்போது, மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி காணப்பட்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று படிக்கிறோம். அப்படியானால் இப்பொழுது அடுத்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது என்னவென்றால், மரியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த தெய்வீக பண்பை கற்றுக்கொள்கிறோம். மார்த்தாளுடைய சகோதரி மரியாள், அவள் என்ன செய்கிறாள் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்குள் பிரவேசித்த உடனே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே வீற்றிருந்து அவருடைய வசனத்தை கேட்கக்கூடியவளாக காணப்பட்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வீடு பரிமள தைலத்தின் வாசனை நிரம்பின வீடாக காணப்பட வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோம் என்கிற நிலையோடு வாழ வேண்டாம். அந்த நிலையோடு மட்டும் வாழ வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களாகவும் அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாகவும் இருப்பீர்களாக. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வாசனை நிரம்பினதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் வசனத்தை கேட்கக்கூடிய வீடாக காணப்பட்டது. உங்கள் வீடு இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக காணப்படுமேயானால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு இடம் உண்டாயிருக்கும். அதை கேட்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அதன்படி ஜீவிக்கக்கூடியவர்களாகவும் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்னை தள்ளி. அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் உண்டு என்று சொல்கிறார். கடைசி நாளிலே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அநேகர் சொல்லுகிறார்கள், நாம் வாழ்கிற நாட்கள்
கடைசி நாட்களாய் இருக்கிறது என்று எத்தனை பேர் உணர்கிறார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தள்ளினபடியால் எவ்வளவு துர்பாக்கியசாலிகளாக இருப்பதாக அநேகர் உணர்ந்து வருகிறார்கள். தெய்வ ஜனமே, நாம் வசனத்தை நன்றாக அறிந்து வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்படைவான் என்று படிக்கிறோம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று படிக்கிறோம். அப்ப முழுக்க ஞான ஸ்நானம் எடுப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் மாத்திரம் போதாது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிலையிலே வாழ்ந்தால் போதாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெய்வீகரமான ஜீவியத்திலே முன்னேற்றம் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு பரியந்தம் தேவனுடைய கற்பனைகளிலே நிலை நிற்க முடியும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. முடிவு பரியந்தம் யாரால் நிலை நிற்க முடியும்? தேவன் அருளுகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். தேவன் அருளுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிற அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு போதிக்கும் போது இவ்விதமாக குறிப்பிட்டார், முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று. தெய்வ ஜனமே, என்னை தள்ளி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை கேட்காமல் போகிறவர்களை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் நாமும் கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக, நாமும் கூட நித்திய ஜீவனை அடையும்படியாக, நாமும் கூட தேவன் ஆயத்தம் பண்ணக்கூடிய பரலோக வீட்டிற்குள் பிரவேசிக்கும்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வீடாக நம்முடைய வீடு காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கக்கூடிய வீடாக நம்முடைய உள்ளம் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வீடாக நம்முடைய வீடு காணப்பட வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய ஜீவியமுடையதாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், மரியாள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கக்கூடியவளாக காணப்பட்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, நாம் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வீடு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை தியானிக்கும் போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். மார்த்தாளோ பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெத்தானியா என்கிற கிராமத்தில் இருந்த இயேசு தெரிந்து கொண்ட வீட்டிற்குள் காணப்பட்ட 2 சகோதரிகளை குறித்து நாம் படித்தோம். மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள் இயேசுவை, மரியாள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கக்கூடியவளாக காணப்பட்டாள். மூன்றாவது இங்கே படிக்கிறோம், மார்த்தாள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்றால் இயேசுவுக்கு பணிவிடை செய்யக்கூடியவளாக காணப்பட்டாள். பொதுவாக அநேகர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்வார்கள் என்றால், மரியாள் சரியாக சமயத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தை பாதுகாத்து கொண்டாள். மார்த்தாளோ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். மரியாள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று அநேகர் பிரசங்கம் பண்ணுவார்கள். நானும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இன்னொரு கோணத்திலே நாம் சிந்திக்கும் போது மார்த்தாள் எப்படிப்பட்ட தெய்வீக பண்போடு காணப்பட்டாள் என்றால், அவள் இயேசுவுக்கு பணிவிடை செய்யக்கூடியவளாக காணப்பட்டாள். அது நல்ல பண்புதான். ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்னவென்றால், பணிவிடை செய்வது நல்லது. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு போயிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அதற்காக மார்த்தாள் என்ன செய்திருப்பாள் என்றால், எவ்வளவு அதிகமாக உபசரிக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாக உபசரிக்கும்படியாக, அநேக உணவு பதார்த்தங்களை சமைத்து கொடுக்கும்படியாக, அதிகமாக பிரயாசப்படும்படியாக நேரத்தை செலவழித்திருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், சமையல் செய்வது நல்லது, பரிமாறுவது நல்லது, உபசரிப்பது நல்லது. ஆனால் தேவ சமூகத்திலே வீற்றிருக்க வேண்டிய நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் பல காரியங்களை செய்து கொண்டிருப்பது வீணானது, அது கவலைப்படுத்தக்கூடியது என்பதையே தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். இதிலிருந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன? தான் அவர்களுடைய வீட்டிற்கு கடந்து சென்றிருக்கும் போது தனக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் கொஞ்சம் எளிமையானதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே அவருடைய பாதத்தில் வீற்றிருப்பதுதான் மேலானது என்பதை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்த்தாள் எவ்விதமாக காணப்பட்டாள் என்றால், பணிவிடை செய்யக்கூடியவளாக காணப்பட்டாள். இன்னும் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திற்கு நாம் வரும்போது அங்கே நம்மால் படிக்க முடியும், மார்த்தாள் பணிவிடை செய்யக்கூடியவளாக காணப்பட்டாள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்களும் அவசியமாய் இருக்கிறார்கள். ஒரு வீடு, அந்த வீட்டை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். கானா ஊரிலே ஒரு வீடு இருந்தது என்று படிக்கிறோம். அந்த வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து போயிருந்தார். திராட்சரசம் குறைவுபட்டு போனது. எல்லாரும் முறையிடுகிறார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு போனதே, வந்திருக்கிற மக்களுக்கு பரிமாறும்படியாக திராட்சரசம் இல்லையே என்று முறையிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். அதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடைக்காரர் அவசியமாயிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பி கொண்டு இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார், ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அப்படியே பணிவிடைக்காரர்கள் ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தார். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. ஆம் தெய்வ பிள்ளையே, உங்கள் வீட்டிலே காணப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பரிமள தைலம் நிறைந்த, வாசனை நிறைந்த வீடாக ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பணிவிடை செய்யக்கூடிய ஆவி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வஜனமே, பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரா தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் என்று பவுல் எழுதுகிறார். எந்த சூழ்நிலையில எழுதுகிறார்? பவுல் ரோமாபுரியிலே காணப்படுகிறார். ரோமாபுரியிலே காணப்பட்ட போது பிலிப்பு பட்டணத்திலே காணப்பட்ட சபையை குறித்து அனுதினமும் பரிசுத்த பவுல் கேட்டறியக்கூடியவராக இருந்தார். பிலிப்பி சபை எப்படி இருக்கிறது, அந்த சபையை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் ரோமாபுரியிலே பவுல் இருந்தாலும் கேட்டறியக்கூடியவராக காணப்பட்டார். நாம் இங்கே என்ன படிக்கிறோம் என்றால், எப்பாப்ரா தீத்துவை குறித்து படிக்கிறோம். எப்பாப்ரா தீத்து ஒரு பணிவிடை வேலை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அவர் செய்தது என்ன? பிலிப்பு சபையார் கொடுத்து அனுப்பின நன்றியுள்ள காணிக்கைகளை எப்பாப்ரா தீத்து பிலிப்பி சபையாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய பவுலுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுத்ததை குறித்து நாம் படிக்கிறோம். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய குறைச்சல் எல்லாம் நீங்கினதாக சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட தேவனுடைய சபையிலே இருக்கிற குறைச்சல்கள் நீங்குவதற்கு ஏதுவாக பணிவிடை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே இருக்கிற குறைபாடுகள் நீங்கும்படியாக பணிவிடை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக உங்கள் வீடு காணப்பட வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு. இரண்டாவது நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த வீடு. மூன்றாவது நாம் கற்றுக்கொண்டது என்ன? பணிவிடை செய்த வீடாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக நாம் படிக்கும் போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்ன ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த வீடு எப்படிப்பட்டது? சோதனைகளை சந்தித்த வீடு. மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு சகோதரன் காணப்படுகிறான். அந்த சகோதரனுடைய பெயர் லாசரு. லாசரு வியாதிப்பட்டிருந்தான் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வீடா இருக்குமே ஆனால் எவ்வளவு சோதனைகள் அந்த வீட்டிற்கு வந்திருந்தாலும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்வார் என்றால் அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை காண செய்வார். அதுதான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வீட்டின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கொஞ்சம் இல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கொஞ்சம் அல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வீடு எப்படிப்பட்டதாய் இருந்தது? சோதனையை சந்தித்த வீடாய் இருந்தது. லாசரு வியாதிப்பட்டிருந்தான். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் அற்புதங்களை செய்தார், கர்த்தர் அதிசயங்களை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவுக்காக பணிவிடை செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையும் பலவிதமான சோதனைகளை சந்தித்த அனுபவத்தோடு காணப்படலாம். உங்கள் வீட்டிலேயும் பலவிதமான சோதனைகள் காணப்படலாம். ஒருவேளை பலவீனங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை சுகவீனங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நான் உம்மை ஏற்றுக்கொண்டவன், நான் உம்மை ஏற்றுக்கொண்டவள். என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும், என்னுடைய வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும். நீர் என்னை மகிழ்ச்சியாக்கும். உம்முடைய அற்புதங்கள் என்னுடைய வீட்டிலே நடக்கட்டும், உம்முடைய அதிசயங்கள் என்னுடைய வீட்டிலே நடக்கட்டும் என்று சொல்லி மெய்யாகவே தேவனை நோக்கி உறுதியாக அவரை பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிப்பீர்களானால் அவருக்கு அற்புதம் செய்ய ஒரு க்ஷண பொழுது போதும், அவருக்கு அதிசயங்களை செய்ய ஒரு நொடி பொழுது போதும், அவர் ஆரோக்கியத்தை கொடுக்க ஒரு நொடி பொழுது, ஒரு நிமிடம் அவருக்கு போதும். தெய்வ பிள்ளையே, அநேகரை சௌக்கியப்படுத்தின தேவன். வியாதிப்பட்டிருந்த லாசரு பின்பு மரித்தும் போனான். ஆனால் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் தாழ்ந்து போனேன் என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம், சோதனைகள் அமிழ்த்தி விட்டது என்று வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இயேசுவே மீது என்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, எவ்வளவு அல்லேலூயா பெரிய சோதனைகள் ஆனாலும் அதிலிருந்தெல்லாம் மீட்க உம்மால் கூடும், உம்மாலை உயிர்ப்பிக்க கூடும். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, மனிதனால் கூடாதது தெய்வமே உம்மால் கூடும் என்று சொல்லி, இயேசுவே உம்மை ஏற்றுக்கொண்ட மனிதன் நான், உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனிதன் நான். கர்த்தாவே, உமக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதன் நான். என்னுடைய சோதனை வேளைகளில் எல்லாம் ஒரு அற்புதத்தை செய்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் உண்மையான ஜெபத்திற்கு, கண்ணீரோடு மன்றாடுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் அளித்து அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எசேக்கியா ராஜாவை குறித்து. அவர் தேவனுக்கு முன்பாக மன உத்தமமாக இருந்த ராஜா. அவரை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி கடந்து செல்கிறார் எசேக்கியா ராஜாவினிடத்தில். நீர் மரித்து போவீர், உடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உரைத்து விட்டு ஏசாயா தீர்க்கதரிசி கடந்து சென்று விடுகிறார். ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு தேவனை நோக்கி மன்றாடினார். என் தேவனே, உமக்காக உண்மை உத்தமமாக ஜீவித்தேனே, உமக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தேனே என்று சொல்லி சுகமாக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்.
கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் ஆயுசின் நாட்களை கூட்டி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, என்னாலே உன் ஆயுசின் நாட்கள் பெருகும் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ ஜனமே, மறுபடியுமாக ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். அதே வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். எசேக்கியா ராஜாவின் இடத்திலே வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறார். கர்த்தர் உடைய ஜெபத்தை கேட்டார். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பதாக உரைத்தார். தெய்வ ஜனமே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் கிருபை நிறைந்த தேவன், நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். நீங்கள் எவ்வளவு அதிகமாக தேவனுக்காக பிரயாசப்பட்டீர்களோ அதையெல்லாம் தேவன் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளை, அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்ததா? உன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்ததா? எதிர்பாராத கஷ்டங்கள் வந்ததா? எல்லா சூழ்நிலைகளிலேயும் உண்மையாய் தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு பதிலளித்து உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படியே இந்த பெத்தானியாவில் இருந்த வீட்டிலேயும் சோதனை வந்தது. சோதனையை சந்தித்த வீடாக காணப்பட்டது. ஆனால் வேதத்திலே படிக்கிறோம், அதே சோதனையை சந்தித்த வீட்டிலே தானே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். 5வதாக நாம் படிக்கும் போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 43 44 வசனங்களை படித்து பாருங்கள். அந்த வீடு அற்புதங்களை பெற்ற வீடாக மாறினது. 43 44 வசனங்கள். இவைகளை சொன்ன பின்பு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கட்டுகள் காணப்படுகிறதா? பாவக்கட்டுகள் காணப்படுகிறதா? சாபக்கட்டுகள் காணப்படுகிறதா? பிசாசின் வல்லமைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறாயா? வியாதிகள் உன்னை கட்டி வைத்திருப்பதாக உணர்கிறாயா? இயேசுவை நோக்கி கூப்பிடு. பரிகாரியாகிய கர்த்தரே, பரம வைத்தியரே, ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையிலே செய்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்பாயானால் உன்னுடைய வீடு அற்புதங்களை பெற்ற வீடாக காணப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது லாசரு உயிரோடு எழும்பினான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு, இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட வீடு, இயேசுவுக்கு பணிவிடை செய்த வீடு, சோதனைகளை சந்தித்த வீடு, அற்புதங்களை பெற்ற வீடு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். தேவன் தெரிந்து கொள்கிற வீடு சோதனைகளை சந்திக்காத வீடாக இருக்கும் என்று எண்ணிவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்கிற வீட்டிற்கு சோதனைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் அவைகளில் எல்லாம் அற்புதங்களை செய்ய கூட இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்லுவீர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து அவருடைய பிரசனம் எங்களோடு இருந்தது, அவருடைய சமூகம் எங்களோடு இருந்தது, அவருடைய வல்லமை வெளிப்பட்டது, கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைய 6வதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம், இந்த பெத்தானியா வீடு, மார்த்தாள் மரியாள் லாசரு இருந்த வீடு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால் நன்றி அறிதல் உள்ள வீடாய் இருந்தது. எப்படிப்பட்ட வீடு? நன்றி அறிதல் உள்ள வீடாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே என்று கூப்பிட்டீர்கள். கர்த்தர் சோதனை வேளைகளில் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். நன்றி மறக்கலாமா? நன்றியை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஒரு மனிதனே இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்யும் போது நன்றி உணர்வோடு காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது தேவன் நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வீடு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால் நன்றி அறிதல் உள்ள வீடாய் இருந்தது. வாசியுங்கள், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் என்று படிக்கிறோம்.
என்ன நடக்கிறது? அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் என்று படிக்கிறோம். எத்தனை பேரால் சந்தோஷமாக தேவன் எங்களை இரட்சித்தார், எங்களை மீட்டார், எங்களை பரிசுத்தமாக்கினார், அவருடைய பந்தியிலே சேரும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்தார் என்று நன்றியுணர்வோடு யாரால் தேவனை மகிமைப்படுத்த முடிகிறது? தெய்வ ஜனமே, சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துவது நன்றி அறிதலோடு வாழ்கிற வாழ்க்கையாக காணப்படுகிறது. அதனால்தான் நாம் எல்லா நாளும் தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தார். அதை நாம் நினைத்து தேவனுக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அந்த வீட்டிலே, பெத்தானியாவிலே காணப்பட்ட வீட்டிலே மரித்தவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார், லாசருவை. அதே வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். இப்பொழுது அங்கே ஒரு விருந்து நடக்கிறது, விருந்து நடக்கிறது. மார்த்தாள் இப்பொழுது நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்திருப்பாள்? தேவையான ஆகாரத்தை அவருடைய பாதத்திலே வீற்றிருப்பதற்கு ஏதுவாக தயார்படுத்தி ஆயத்தத்தோடு காணப்பட்டிருப்பாள். நாமும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். நாம் வேதத்திலே 10 கன்னிகைகளை குறித்து படிக்கிறோம். 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகளாய் இருந்தார்கள், 5 பேரோ புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளிடத்தில் விளக்கும் இருந்தது, அது எரிவதற்கு ஏதுவான எண்ணெயும் காணப்பட்டது. ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகளிடத்தில் விளக்கு மாத்திரம் இருந்தது, அது பிரகாசிப்பதற்கு ஏதுவாக எண்ணெய் இல்லை. தெய்வ ஜனமே, கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக ஆயத்தத்தோடு காணப்படுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? அபிஷேகம் நிறைந்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும், ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். இயேசுவே, நீர் எப்பொழுது எங்கள் வீட்டிற்கு வந்தாலும், எங்களை சந்திக்கும்படியாக வந்தாலும், மணவாளனை சந்திக்கக்கூடிய மணவாட்டி சபையாக உம்முடைய பந்தியிலே நாங்கள் காணப்படும்படியாக ஆயத்தத்தோடு இருப்போம். அந்த சமயத்தை, நல்ல பங்கை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஆயத்தத்தோடு காணப்படுவோம் என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்க வேண்டும். இங்கே நாம் படிக்கிறோம், மார்த்தாள் என்ன செய்தாள்? பணிவிடை செய்தாள். தெய்வ பிள்ளை, எவ்வளவு ஒரு நல்ல பண்பு பாருங்கள். இயேசுவுக்கு ஆட்கள் வேண்டும், பணிவிடை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும். தெய்வ பிள்ளையே, மார்த்தாள் ஆயத்தத்தோடு காணப்பட்டாள். அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். வசனத்தை கேட்க வேண்டிய நேரத்தில் வசனத்தை கேட்டார்கள். சரீரத்திற்கு தேவையான போஜனத்தை உட்கொள்ள வேண்டிய நேரத்தில் அதற்காக அவர்கள் ராவிருந்தையும் ஆயத்தம் பண்ணினார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஒரு ராபோஜன ஆராதனை என்றால் அநேகர் வர ஆயத்தம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். யார் கிறிஸ்துவின் வருகை நாளிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? மிகவும் ஆச்சரியமானதாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே வரலாமாம், சாயங்காலத்தில் வரலாமாம், விடியற் காலத்திலே வரலாமாம், எந்த வேளையிலே வேண்டுமானாலும் வரலாமாம். தேவ ஜனங்கள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும், ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரவு தூங்கும் போது சொல்லிட்டே ஜெபிக்கணும், கர்த்தாவே, இந்த இரவு வேளையில நீர் வந்தாலும் நம்மோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சாயங்காலத்திலே நீர் வந்தாலும் ஆயத்தத்தோடு காணப்படுவேன், விடியற் காலத்திலே வந்தாலும் ஸ்தோத்திர பலிகளோடு காணப்படுவேன். தெய்வ பிள்ளையே, ஆயத்தம் உள்ளவர்கள் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இங்கே நாம் படிக்கிறோம், நன்றி அறிதல் உள்ள வீடாக காணப்பட்டது. நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பீர்கள். அவர் உங்களுக்குள்ளே பிரவேசித்தவராய் இருப்பார், நீங்கள் அவரோடு போஜனபானம் பண்ணினவர்களாய் இருப்பீர்கள். வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே
வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று படிக்கிறோம். அப்ப சிந்தனைகள் எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிந்தனைகளினாலே வீணராகி விடக்கூடாது. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை அறிந்தவர்கள் ஆனால் அவரை என்ன செய்யவில்லையாம், ஸ்தோத்தரிக்கவும் இல்லை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இல்லை, தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று படிக்கிறோம். நாம் அப்படி காணப்படக்கூடாது. நாம் தேவ ஜனங்கள் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சுய சிந்தனைகளினாலே வீணரானவர்களாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மில் காணப்பட வேண்டும். நன்றி அறிதல் உள்ள வீடாக, ஜீவியமாக உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை படித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையிலே அநேகர் சில நேரங்களிலே நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க தவறி விடுகிறார்கள். ஆகவேதான் அவர்களால் பரிமள தைலத்தின் வாசனை நிறைந்த ஜீவியம் செய்யாமல் போய்விடுகிறது. இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தையும் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நீர் செய்த அதிசயங்கள் ஏராளம், நீர் செய்த அற்புதங்கள் ஏராளம். எத்தனையோ சோதனைகள் வந்தது, ஆனாலும் நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்படும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்தரும் உமக்கு பிரியமானவர்களுமாக ஜீவிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவ சமாதானத்திற்கே நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுத்து நாம் எப்பொழுதும் நன்றி உணர்வுள்ளவர்களாக தேவனுக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7ஆவதாக, நாம் இந்த பெத்தானியாவில் இருந்த வீட்டிலே காணப்பட்ட தெய்வீக பண்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து படிக்கும் போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு தெரிந்து கொண்ட வீடு வாசனை நிறைந்த வீடாக மாறுகிறது. அதிக விலை போகக்கூடிய ஒரு தைல குப்பியை மரியாள் கொண்டு வருகிறாள். பரிமள தைல குப்பியை மரியாள் கொண்டு வருகிறாள். அதிலிருந்த விலையேற பெற்ற தைலத்தை அவள் என்ன செய்தாள் என்றால் இயேசுவின் பாதத்திலே ஊற்றி இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தக்கூடியவளாக காணப்பட்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய காணிக்கைகளினாலும் உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக அலங்கரித்ததின் மூலமாகவும் தேவனால் கனப்படுத்தப்படும்படியாக கிறிஸ்துவை கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், நல்ல தருணம் கிடைக்கும் தேவனை கனப்படுத்தும்படியாக. ஆனால் அநேகர் தேவனை கனவீனப்படுத்தி விடுகிறார்கள். தேவனை கனப்படுத்தும்படியாக எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், ஆனால் அநேகர் அதிலே தவறி விடுகிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வீடு பரிமள தைலத்தின் வாசனை நிறைந்த வீடாக காணப்படவில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார். நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில்
நன்மை செய்யாமல் போவீர்களானால் அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு நன்மையை ஏற்ற நேரத்தில் நீங்கள் செய்யாமல் போவீர்களானால் அது பாவம். இந்த மரியாள் என்ன செய்தாள்? தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணம் செய்தாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை, சிறந்ததை, மற்றவர்கள் எல்லாரும் பொறாமைப்படும் விதமாக அவள் என்ன செய்தாள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தாள். தெய்வ பிள்ளையே, யார் பரலோக ராஜ்யத்திலே மேன்மையான சுதந்திரத்தை பெற முடியும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருப்பாரே ஆனால், இயேசு கிறிஸ்து உன் வீட்டை தெரிந்து கொண்டிருப்பாரே ஆனால், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் வாசனை அந்த வீட்டிலே காணப்படும், அவர்களுடைய ஜீவியத்திலே காணப்படும். மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீடு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் வாசனை வீசக்கூடிய வீடாக மாறினது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அப்படியானால் மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீடு கர்த்தருக்கு பயப்படுகிற வீடாக காணப்பட்டது. தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையானது, உங்களுடைய வீடானது வாசனை வீசக்கூடியதாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அந்த ஜீவ வாசனை எப்படி ஒரு வீட்டிற்குள் வருகிறது? அந்த ஜீவ வாசனை எப்படி ஒரு ஆத்துமாவினுடைய வாழ்க்கையிலே வருகிறது? பரிசுத்த ஆவியானவராலே வருகிறது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே என்று படிக்கிறோம். அப்படியானால் ஜீவ வாசனை வீச வேண்டுமா உங்கள் வீட்டிலே? ஜீவ வாசனை வீச வேண்டுமா உங்கள் ஜீவியத்திலே? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டை தெரிந்து கொண்டிருப்பாரே ஆனால் நீங்களும் தேவ அன்பிலே நடந்து கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். அன்பின் வாசனை உங்கள் ஜீவியத்திலே காணப்படும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற வாக்குத்தத்தம் உங்கள் ஜீவியத்திலே நிறைவேறினதாக காணப்பட்டிருக்கும். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். பிலிப்பி சபையார் கொஞ்சம் காணிக்கைகளை எல்லாம் பவுலுக்கு ரோமாபுரியிலே இருந்தபோது கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள்.
எப்பாப்ரா தீத்துவின் மூலமாக அதை வரப்பற்றி கொண்ட போது பவுல் சொல்லுகிறார், திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார். தெய்வ ஜனமே, உங்கள் வீடு வாசனை நிறைந்ததாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் ஜீவிக்க வேண்டும். நீங்கள் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஜீவ வாசனை உங்களில் இருந்து வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜீவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. அப்படியானால் தெய்வ ஜனமே, உங்கள் வீடு இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக காணப்பட வேண்டுமானால் அங்கே ஒரு பாடல் காணப்பட வேண்டும். அந்த பாடல் என்ன? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பாடல் காணப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று பாடுகிற பாடல் சத்தம் கேட்கக்கூடிய வீடாக காணப்பட வேண்டும். பரிமள தைலத்தின் வாசனை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வீடாக தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த 2 வசனங்களையும் படிக்கும் போது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. வாசனை என்பது எதை காட்டுகிறது என்றால் சாட்சியுள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. வாசியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மணவாளியே, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். வஸ்திரம் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய நீதியை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பெற்றிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இன்றைக்கு தேவனுடைய நீதி உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கை தேவனுடைய நீதியினாலே வாசனை பெற்றதாக காணப்பட்டிருக்கும். உங்களுடைய ஜீவியத்திலே எந்த அநீதியும் இராது. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும் உங்கள் தலைக்கு எப்பொழுதும் எண்ணெய் குறையாததாயும் இருக்க வேண்டும் என்று வாசியுங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் வஸ்திரங்கள், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. வஸ்திரம் வெள்ளையாய் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு தேவனுடைய நீதியால் நிரம்பினதாக காணப்பட வேண்டும். துப்புரவானதாக காணப்பட வேண்டும். சுத்தமானதாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் பிரசங்கியின் மூலமாக தேவாவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார், உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாய் இருக்க வேண்டும் என்று. தெய்வ பிள்ளையே, புறம்பான வெளி தோற்றத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளமும் தேவனுடைய ஆவியானவரால், தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய வசனத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு வெளுக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். சர்தை சபையை குறித்து தேவாவியானவர் சாட்சி கொடுத்தார். சர்தை சபையிலே எனக்கென்று சிலர் உண்டு, அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஆனால் லவோதிக்கேயா சபையாரை குறித்து சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் நீதியை அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வீர்களாக என்று எடுத்துரைத்தார். கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக ஆயத்தப்படுகிற மணவாட்டி சபையை கர்த்தர் நம்மை பார்க்கும் போது தேவனுடைய நீதியின் வஸ்திரங்கள் நிறைந்த ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு சுத்தமுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும். அந்த சர்தை சபையை குறித்து சாட்சி கொடுத்தது போல ஜீவியமானது அசுசிப்படுத்தாத சிலர்
எனக்கு உண்டு என்று சொல்வதற்கு ஏதுவாக ஜீவிக்க வேண்டும். அந்த லவோதிக்கேயா சபையாருக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும். வெண் வஸ்திரத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஈவாக தாரும் என்று சொல்லி கேட்டு மன்றாடி பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியான கிருபையை தாரும், பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியான சத்தியத்தை போதித்தருளும் என்று சொல்லி, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக விளங்க செய்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபித்து அழுது தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்கிற வீடு பரிமள தைல வாசனை நிரம்பின வீடாக காணப்படும். அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அங்கே உள்ளவர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இந்த காலை வேளையிலேயும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வீடாக காணப்படும்படியாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும்படியாக உங்கள் ஜீவியத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீர்களாக. இப்பொழுது அந்த வீடு இயேசுவுக்கு ஊழியம் செய்த வீடாக மாறினது. வாசியுங்கள், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தெய்வ பிள்ளை, அங்கே நாம் படிக்கிறோம், மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் அந்த வீடு இயேசுவுக்கு ஊழியம் செய்த வீடாக மாறினது. தெய்வ ஜனமே, ஆனால் அடுத்த வசனத்திலேயே படிக்கிறோம். யாரை குறித்து? யூதாஸ் காரியோத்தை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே இருந்தவர், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே இருந்த யூதாஸ் காரியோ என்ன சொல்கிறான்? இவ்வளவு விலை போகக்கூடிய பரிமள தைலத்தை வீணாக்கி விட்டாளே, இயேசுவின் பாதத்திலே ஊற்றி விட்டாளே, அதை விற்று எவ்வளவு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம் என்று யூதாஸ் காரியோத் சொல்லுவதை நாம் படிக்கிறோம். யூதாஸ் காரியோத் உண்மையாகவே தரித்திரர் மீது கரிசனை உள்ளவனாக இருந்ததனால் அதை சொல்லவில்லை. யூதாஸ் காரியோத் ஒரு திருடனாக இருந்தபடியால் அவ்விதமாக சொன்னான். தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும் போது தங்களுடைய இருதயத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். களங்கம் இல்லாதவர்களாக ஜீவிக்க வேண்டும், கள்ளங்கபடமற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும், மனப்பூர்வமாக கொடுப்பதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் பணப்பையை வைத்திருந்த யூதாஸ் காரியத்தினுடைய நிலைமையை பார்த்தீர்களா? இயேசுவோடு கூட இருந்தான், ஆனால் அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாய் இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவளை விட்டுவிடு என்று சொன்னார். அவள் எனக்கு நன்மை செய்திருக்கிறாள். அந்த யூதாஸ் காரியத்து தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து பரிதாபகரமான முடிவையும் சம்பாதித்தான். தெய்வ ஜனமே, உங்கள் வீடு இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு மனப்பூர்வமாக ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசியுங்கள், கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். எப்படி? பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். யூதாஸ் காரியத்தினுடைய இருதயம் எப்படி இருந்தது? கபடம் உள்ளதாய் இருந்தது. மனுஷருடைய பார்வைக்கு ஊழியம் செய்கிறவனாக யூதாஸ் காரியத் காணப்பட்டான். கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்யவில்லை, மனப்பூர்வமாக ஊழியம் செய்யவில்லை, தவறான ஆசைகளோடு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தான். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஒரு கள்ளங்கபடமற்ற இருதயத்தோடு கர்த்தருக்கு உத்தம சேவை செய்கிறீர்களா? மனுஷருடைய பார்வைக்கென்று ஊழியம் செய்யாமல், தேவனே உமக்கென்று மனப்பூர்வமாய் சேவை செய்கிறேன் என்று உத்தம ஊழியம் செய்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து
அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். 6ஆம் வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்பியவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், மனுஷருக்கு பிரியமானவர்களாக இருக்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, எப்படி கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஒவ்வொருவரும் இந்த கேட்ட வசனங்களுக்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக காணப்பட வேண்டுமானால் எவ்விதமான தெய்வீக பண்புகள் உங்கள் ஜீவியத்திலே இருக்க வேண்டும் என்பதை தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது காரியம் என்ன? இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது காரியம் என்ன? இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 4வது காரியம் என்ன? சோதனைகளை சந்தித்த வீடாக இருந்தாலும் 5வதாக கர்த்தர் அற்புதங்களை செய்த வீடு என்று சொல்வதற்கு ஏதுவாக சாட்சியுடையதாக காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பரிமள தைல வாசனை வீசக்கூடிய வீடாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய நீதியை தரித்து கொண்ட ஜீவியமாக காணப்பட வேண்டும். சுத்தமுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். சாட்சி நிறைந்த ஜீவியம் செய்ய வேண்டும். மனுஷருடைய பார்வைக்கு என்று ஊழியம் செய்யாமல் கள்ளங்கபடமற்ற இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக பெத்தானியாவிலே காணப்பட்ட வீடு, லாசருடைய வீடு, மரியாளுடைய வீடு, மார்த்தாளுடைய வீடு காணப்பட்டது. அந்த இடத்திலே தான் இயேசு கிறிஸ்து பந்தி இருந்தார். ஒரு ஐக்கியம் உண்டாயிருந்தது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவான வீடாக காணப்பட்டது. 2 பேர் என்றல்ல, 3 பேர் என்றல்ல, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட வீடாய் இருந்தது. வாசனை நிறைந்த வீடாக காணப்பட்டது. உங்கள் வாழ்க்கையும் கேட்ட சத்தியத்தின்படி வாசனை பொறிந்தனதாக காணப்படும்படியாக கேட்ட வசனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிமள தைலமோ இயேசுவின் நாமம், பரிமள தைலமோ இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். யூதாஸ் காரியத்தை போல ஊழியம் செய்யாமல் அந்த மார்த்தாள் மரியாள் லாசருடைய வீடு எப்படி காணப்பட்டது? தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக காணப்படும்படியாக தேவன் எடுத்துரைத்த எல்லா தெய்வீக பண்புகளோடு ஒவ்வொருடைய ஜீவியமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஒவ்வொருடைய வீடும் பரிமள தைலத்தினால் நிரம்பின வாசனை நிறைந்த வீடாக காணப்படும்படியாக இயேசுவே உம்முடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ வேண்டும். உமக்கு பணிவிடை செய்ய வேண்டும். சோதனைகள் வந்தாலும் உம்முடைய அற்புதங்களும் உண்டாயிருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்க வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். உடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து ஜீவிக்க வேண்டும். உடைய நாமமே ஊற்றொண்ட பரிமள தைலம். அல்லேலூயா. உமக்கு உத்தம ஊழியம் செய்ய வேண்டும். கள்ளங்கபடமற்ற இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும்.
மனப்பூர்வமாக ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த வீட்டிலே நீர் காணப்படுவீர். அங்கே உம்முடைய பந்தி காணப்படும். அங்கே ஒரு தெய்வீக ஐக்கியமும் உண்டாகி இருக்கும். உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாகி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இவ்விதமாகவே தங்களுடைய வீடும் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக காணப்பட வேண்டும் என்கிற பாக்கியகரமான உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ தேவன் தாமே கிருபை நல்கும். எல்லா துதிக மகிமையா உமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, பரிமள தைலம் நிரம்பின வாசனையுள்ள வீடாக காணப்படும்படியாக இயேசுவின் நாமமே உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீடாக காணப்படும்படியாக, அற்புதத்தின் வீடாக காணப்படும்படியாக, நன்றி அறிதலோடு கூடிய வீடாக காணப்படும்படியாக தேவன் தாமே ஒரு பரிசுத்த வீடாக காணப்படும்படியாக, ஒரு சாட்சியுள்ள வீடாக காணப்படும்படியாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.